கூடுதல் விவரத்தோடு காத்திருக்கிறார். கணேஷ், உங்களிடம் உள்ள தகவலை சொல்லுங்கள். தற்பொழுது வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளுவதற்காக வைகை ஆற்றின் கரையோரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இன்று பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக தங்க குதிரை வாகனத்தில் கம்பீரமாக காட்சியளித்து விழா வரக்கூடிய அந்த காட்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் அவருக்கு தண்ணீர் பீச்சி எடுத்து வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். வைகை ஆற்றங்கரையில் நிற்கக்கூடிய கள்ளழகரை வீரராகவ பெருமாள், அதாவது வெள்ளி குதிரை வாகனத்தில் வந்திருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் எதிர் சேவை நடத்தி அவரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெறும். அந்த நிகழ்வின் போதுதான் பக்தர்கள் தீபம் ஏற்றியும் தண்ணீரை வைகை ஆற்று தண்ணீரை பீச்சி அடித்தும் வழிபாடு நடத்துவார்கள். அப்பொழுது இந்த வைகை ஆறு முழுவதுமாக மக்கள் வெள்ளத்திலும் தண்ணீர் சாரலாகவும் காணப்படும். இந்த காட்சி சார்ந்தோருக்கு ஒரு பெருமை சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் என்பதே அனைவருக்கு ஒரு அறிவு விஷயமாக இருக்கிறது. அந்த நிகழ்வு தான் இன்னும் ஒரு சில வினாடிகளில் நடைபெற இருக்கிறது. 2 ஆண்டுகளாக கள்ளழகரை பார்க்காத மக்களுக்கு 2 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது பார்ப்பதே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா என்பது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவாகவும் பார்க்கப்படுகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய பின்னர் வைகை ஆற்றின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டகப்படியில் எழுந்தருள்வார். அந்த மண்டகப்படியில் சுமார் 2 டன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மண்டகப்படியில் எழுந்தருளை தொடர்ந்து மண்டபத்தை 3 முறை விழா வந்து பின்னர் இந்த பகுதி, அதாவது ஆழ்வார்புரம் வழியாக செல்லக்கூடிய கள்ளழகர் ராமராய மண்டபத்தை வைத்து அவருக்கு தீர்த்தவாரி நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இதிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கள்ளழகரை தண்ணீர் பீச்சி அடித்து குளிர்வித்து அந்த தீர்த்தவாரி நிகழ்வு என்பதற்கும் தற்பொழுது நேரலையில் பார்க்கலாம். பக்தர்கள் பூக்களை மலர்களை தூவி அவரை வைகை ஆற்றுக்குள் வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது. பக்தர்களுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கிறது. வைகை ஆற்றில் இருக்கக்கூடிய பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து கள்ளழகரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சி தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. கள்ளழகர் இன்னும் ஒரு சில வினாடிகளில் பக்தர்கள் ஆவலுடன் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு என்பது இன்னும் ஒரு சில வினாடிகளில் நடைபெற இருக்கிறது. அதற்காகத்தான் நேற்று இரவு முதலே இந்த வைகை ஆற்றை சூழ்ந்து பொதுமக்களும் பக்தர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வானது இன்னும் ஒரு சில வினாடிகளில் நடைபெற இருக்கிறது. இன்று பச்சை பட்டுடுத்தி வந்திருக்கக்கூடிய கள்ளழகருக்கு ஒரு மிகுந்த வரவேற்பை அளிக்கிறார்கள். குறிப்பாக பச்சை பட்டுடுத்தி வந்தால் காலம் மும்மாறி பொழியும், விவசாயம் செழிக்கும், நாட்டு மக்கள் அனைத்து நலன்களை பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை நிறைவேறக்கூடிய வகையில் தான் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி கம்பீரமாக தங்க குதிரை வாகனத்தில் வரக்கூடிய அந்த காட்சி என்பது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி கணேஷ். நேயர்களும் அதை கண்டு மகிழட்டும். சூரியன் கீழ்த்திசையிலிருந்து எழுகிறானா, அல்லது இதோ இந்த குதிரை வாயிலாக பொற்குதிரை தகதகவென மின்னுகிறதே, இதோ சூரியன் உதித்து விட்டானா, மதுரை வைகை ஆற்றில் குதித்து எழுந்தானா எனும்படியாக பொற்குதிரையை கண்டு ரசிக்கின்றனர் மக்கள். நேயர்கள் அனைவரும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்கள் பக்தி பரவசத்தோடு இதை நேரலையில் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். சற்று நேரம் அதை கண்குளிர காணுங்கள். Por